வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜவஹர், புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும். 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் கடைசி நாள். 28ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். 30ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறலாம். தேர்தல் நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும். தேர்தல் நடத்தை விதி புதுச்சேரியில் இன்று முதல் அமலுக்கு வந்துவிட்டது. துப்பாக்கி வைத்துள்ளவர்கள் அதனை உடனடியாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவரை 50% ஒப்படைத்து விட்டனர். பறக்கும் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் ஒரு வாக்குச்சாவடி முழுவதும் மகளிர் பணிபுரியும் வாக்குச்சாவடிகளாக அமைக்கப்படும். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேர், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேர், திருநங்கைகள் 148. மின்னணு வாக்கு இயந்திரம் அதிகமாகவே உள்ளது. அனைத்தும் நல்ல நிலையில் பரிசோதனை செய்யப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. முதல் வாக்காளர்கள் எண்ணிக்கை 28,403 ஆகும். தேர்தல் பணியில் 5,937 அரசு பணியாளர்களும் 4,745 போலீசார்களும் 12 கம்பெனி 1,100 மத்திய ஆயுதப்படை போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள 164 வாக்குச்சாவடி மையங்களுக்குமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மாற்று இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவை நடத்துவதற்கான போதுமான வாக்கு இயந்திரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிக்காக பறக்கும்படை அதிகாரிகள் உள்ளிட்ட 1,200 அரசு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு பணிக்காக 600 காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட எல்லைகளில் 10 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், டிஜிட்டல் முறையில் பண பட்டுவாடா செய்பவரை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் நடைபெற்ற போதையில்லா புதுச்சேரி என்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கத்தால் 9 வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் தனது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதையில்லா புதுச்சேரி குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே இருந்து புறப்பட்ட பேரணியை முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டு கையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் 31 தலைமை காவலர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி காவல்துறையில் காவலர்கள், தலைமை காவலர்கள், உதவி சார்பு ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களும் தேர்வு மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 31 தலைமை காவலர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு உதவி சார்பு ஆய்வாளர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல் தலைமையிட கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். வீட்டு பெண்களை காவலில் வைத்துள்ளதாக மிரட்டி பணம் கேட்டால் ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு பெண்களின் உண்மை பெயரை கூறி அவர்களை வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு தங்கள் கஸ்டடியில் வைத்துள்ளோம் என மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் புதிய வகை யுக்தியை கையாண்டு வருகின்றனர். எனவே பொதுமக்கள் யாரும் இது போன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அதனை யாரும் உண்மை என்று நம்ப வேண்டாம். மேலும் மேற்படி அழைப்புகளை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில உரிமையை மீட்டெடுக்க பாராளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ நேரு, இந்தியாவில் உள்ள பல யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கியுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் இருக்கிறது என்று வேதனை தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ், பாஜக என எந்த ஆட்சி வந்தாலும் மாநில அந்தஸ்து வழங்காமல் புதுச்சேரிக்கு தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றன. புதுச்சேரி நிதிக்குழுவில் சேர்க்கவில்லை என்றும் கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசியலில் வெற்றிடம் இருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் என்றும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மக்களின் உரிமையை மீட்டெடுக்க ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். பெண் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் 17 வயது சிறுமியுடன் காரில் சென்றதாக சமூக வலைதளத்தில் வீடியோ மற்றும் தகவல் பகிரப்பட்டது. இந்நிலையில் பாதிரியாருடன் காரில் சென்றதை சில மர்ம நபர்கள் வழிமறித்து தடுத்து வீடியோ எடுத்து அதனை அவதூறான கருத்துகளுடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாக 21 வயது பெண் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். வீடியோ பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்திருந்தார். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 341 பிரிவின் கீழ் சட்டவிரோதமாக வழிமறித்து தடுத்தல், 509 பிரிவின் கீழ் பெண்ணை மானபங்கம் செய்யும் செயல் ஆகிய பிரிவுகளின் கீழ் மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் கைது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என புதுவை மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சித் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையினரால் காரைக்கால், கிளிஞ்சல்மேடு மற்றும் நாகப்பட்டினம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதை தடுக்க வேண்டும். இது தொடர்பாக அண்மையில் பொதுநல வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், இரு நாட்டு இணை பணிக்குழுவை அமைத்து இது குறித்து நீதிமன்றத்திற்கு மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியது. எனவே மத்திய மாநில அரசுகள் தமிழக, காரைக்கால் மீனவ பிரதிநிதிகளோடு ஆலோசனை செய்து மீனவர் கைது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.